Hi friends, welcome to Films to Fashion. So இன்னைக்கு ஸ்டிச்சிங்ல ஸ்டாண்டிங் ஃபேனுக்கு கவர் தைக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ இதை க்ளீன் பண்ணி வைக்க அழுக்கு பிடிச்சிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு கவர் தைச்சு போகலாம். வீட்டில் வந்து பழைய யூஸ் பண்ணாத பூனம் ப்ளவுஸ்லாம் நிறைய கிடந்துச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணி இதுக்கு கவர் தைக்கலாம் அப்படின்ட்டு. ப்ராப்பராக கவர் தைக்கிறோன்னா அதுக்குன்னு தனி மெத்தட் இருக்குது. ஸோ நிறைய பேர் நிறைய விதமாக தைப்பாங்க. நான் சிம்பிளாக குயிக்காக தைச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அளவு எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த அளவை குறிச்சிட்டு அந்த பழைய ப்ளவுஸு பூனம் ப்ளவுஸ் வந்து நறுக்கி போட்டதே கடந்தது இல்லைங்களா, அதில் வந்து அந்த அளவெல்லாம் குறித்து கரெக்டாக குறித்து வெட்டி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் வேற வேற கிளாத் போட்டு அதே அளவை குறித்து வெட்டி எடுத்துக்கிட்டேன். இது ஃப்ரண்ட்டுக்கு வெட்டினா நெக்ஸ்ட் பேக்குக்கும் வேற ஒரு ரெண்டு பிளவுஸ் பீட் போட்டு அதுவும் பேக்குக்கும் வெட்டினேன். அதுக்கும் வெட்டி எடுத்துட்டேன். ஸோ இப்போ என்ன பண்றேன், மேல் பக்கமா அது ஃபேன் வந்து கொஞ்சம் ரவுண்டா இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதுக்காக மேல் பக்கத்துல கொஞ்சம் அந்த கர்வ்டு மாதிரி ரவுண்டு மாதிரி அதை கொஞ்சம் வெட்டுறேன். ஸோ வெட்டிட்டு இப்போ ஃப்ரண்ட்ல ரெண்டு கிளாத்தையும் ஜாயின் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை வெட்டி எடுத்துட்டு ஜாயின் பண்ண கிளாத்னால படிமான தையல் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் போட்டேன். நானே ஆச்சரியப்பட்டேன், என்னடா வேலை இவ்வளோ சீக்கிரம் முடியுதே, இவ்வளோ நாள் இதை பண்ணாமல் இருந்துட்டோமே அப்படின்னு ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டும் பேக்கும் தைச்சிட்டு ரெண்டையுமே ஜாயின் பண்ணுறேன். மேல் பக்கமாக ஜாயின் பண்ணிட்டு அது ஒரு படிமான தையல் போட்டு திரும்ப அதை கவர் மூடுற மாதிரி வேணும் இல்லைங்களா, அதனால சைட்லேயும் ஓரம் ஓட்டுறேன். ரெண்டு பக்கமும் சைட்லேயும் ஓரம் ஓட்டிட்டேன். அந்த பக்கம் ஓட்டிட்டு திரும்ப இந்த பக்கமும் ஓரம் ஓட்டுறேன். நெக்ஸ்ட் கீழே வந்து சரிசமமா வச்சுட்டு அது கீழ் பக்கமா மடிச்சியும் தைச்சுக்கிறேன். ஸோ இப்போ தைச்சு முடிச்சுட்டேன். எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, என்ன இவ்வளோ சீக்கிரமாவா ஒரு ஃபேன் கவர் நம்மளால தைக்க முடியுது, இம்மா நாள் இதை பண்ணாம இருந்தோமே அப்படின்ட்டு. இப்பதாங்க முக்கியமான விஷயமே இருக்கு. ஃபேன் மேல கொண்டாந்து நான் போடுறேன், தட் மண்டை மேல இருக்கிற கொண்டைய மறந்துட்ட மொமெண்ட் இதுதான். என்ன அப்படின்னாக்க, ஃபேன் வந்து மேல இருந்து கீழேயும் சைட்லயும் அளந்தனா ஃபேனுக்கு பின்னாடி அந்த மண்டை அந்த மிஷின் இருக்கும் இல்லைங்களா, அதை அளக்கவோ அதை இன்க்ளூட் பண்ணவோ மறந்துட்டேன். அப்புறம் தான் நின்றுட்டு யோசிக்கிறேன், ஆஹா இது தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதுவும் நம்ம தப்பு பண்றது திருத்திக்கிறதான கத்துக்கிறதான திரும்ப போயிட்டு பிரிச்சுட்டு இந்த கிளாத்துக்கும் நடுவுல இன்னும் பிளவுஸ் பிட்டு மீந்தது இல்லைங்களா, இந்த ஃப்ரண்ட் பேக் இந்த ரெண்டையுமே பிரிச்சு எடுத்துட்டு இது ரெண்டுத்துக்கும் நடுவுல கிளாத் வச்சு தைச்சேன். ஸோ அதை அப்போ அந்த கிளாத் வச்சு நடுவில் வச்சு தைக்கும் போது தான் தோணுச்சு, ஸோ இது மாதிரி புதுசாக ட்ரை பண்ணும்போது அதில் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு தெரிய வரும் அப்படின்றது. ரெண்டையும் பிரிச்சுட்டு இப்போ என்ன பண்ணிட்டேன், ரெண்டுத்துக்கும் நடுவில் கிளாத் வச்சு தைச்சிட்டேன். ஸோ இப்போ போயிட்டு ஃபேனுக்கு கவரை போடுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்பதான் கவர் வந்து கரெக்டா ஃபுல்லாவே இறங்குச்சு. ஸோ முதல்ல நான் வச்சிருந்த கவர்ல வந்து நடுவுல இருக்கிற கிளாத் இருக்காது, ஆனா இப்பதான் அந்த நடுவுல இருக்க கிளாத் வந்துச்சு. இப்பதான் பேக்ல இருக்கக்கூடிய அந்த ஃபேனுடைய மிஷினுமே கவர் ஆகுது. ஸோ இதுல இருந்து புது விஷயம் கத்துக்கிட்டும் போது, நம்ம புதுசா ஒண்ணு கத்துக்கும் போது நம்ம என்ன தப்பு பண்றோம் என்ன விடுறோம் அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஒரு டைலரா இருக்கிறவங்களுக்கு இதனுடைய அருமை என்னன்னு தெரியும். நான் எதேச்சமா ஒண்ணு தைக்க போயிட்டு அதுல இப்படி ஒரு தப்பு வரும், அதை நம்ம புதுசா இன்னைக்கு ஒண்ணு கத்துப்போம் அப்படின்றது வந்து இன்னைக்குதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஃபேனு கவர் போட்டுட்டேன். ஸோ இதுல நான் என்ன பண்ணிருக்கலாம், உள்ள லைனிங் கொடுத்துருக்கலாம், பட் அதுக்கு அந்த நேரத்துல இந்த பொறுமை இல்லை. ஸோ நிறைய பேர் வந்து அரிசி பைய வச்சுமே கவர் ட்ரை பண்றாங்க. ஸோ நான் சிம்பிளா ட்ரை பண்ண இந்த கவர் எப்படி இருந்துன்னு எனக்கு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.